இந்நேர காலை வணக்கம். நான் உங்கள் முன்னிலையில் கூற வந்த விடயம், ஒரு செயலினை செய்கின்ற பொழுது செயலினை செய்வதற்கு முன்பு நாம் கவனிக்க வேண்டிய விடயங்கள் பற்றியாகும். இதனை திருவள்ளுவர் 467வது குறளில் தெளிவாக கூறுகின்றார். அதாவது, முடிவும் இடையூறும் முத்தியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். அதாவது, ஒரு செயலினை செய்கின்ற பொழுது அதனுடைய முடிவினையும், அந்த செயலினை செய்கின்ற பொழுது வருகின்ற இடையூறுகளினையும், அந்த செயலினை செய்து முடிக்கின்ற பொழுது வருகின்ற நற்பயனையும் நன்கு ஆராய்ந்தே நாம் ஒரு செயலினை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். அதாவது, நாம் ஒரு செயலினை செய்கின்ற பொழுது திட்டமிடாமல் செய்வோமாக இருந்தால் அந்த செயல் முழுமை பெற மாட்டாது. ஒரு செயலினை செய்கின்ற பொழுது கவனிக்க வேண்டிய விடயங்களாக, அந்த செயலில் செய்கின்ற பொழுது வருகின்ற இடையூறுகளை நாம் திட்டமிட வேண்டும். அதாவது, ஒரு செயலினை ஒரு செயல் செய்து கொண்டு போகின்ற பொழுது அந்த செயலில் என்னென்ன இடர்பாடுகள் வரும் என்று நாங்கள் முன்கூட்டியே ஆராய வேண்டும். மேலும் ஒரு செயலினை செய்கின்ற பொழுது நற்பயனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதாவது, நாம் செய்கின்ற செயல் நமக்கோ அல்லது பிறருக்கோ நன்மை தரக்கூடிய செயல்களாக செய்ய வேண்டும். மற்றது, ஒரு செயலினை நாம் செய்கின்ற பொழுது அந்த செயல் செய்வதற்கேற்ற நேரம் சரியானதா, அந்த சூழ்நிலை பொருத்தமானதா என்பதை ஆராய்ந்து ஒரு செயலினை செய்ய வேண்டும். மற்றது, ஒரு செயலினை நாம் செய்கின்ற பொழுது அந்த செயல் முழுமையடைவதற்கு தேவையான மனித வளமோ அல்லது பொருட்களோ அல்லது பணமோ முழுமையாக நம்மிடம் உள்ளவை என்பதை நாம் முன்கூட்டியே ஆராய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்த பின்பு ஒரு செயலினை தொடங்குவோமாக இருந்தால் அந்த செயல் நிச்சயம் வெற்றி பெறும். அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிறிய கதையை கூறலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு சிறிய கதைதான் முதலையும் குரங்கு என்ற கதை. ஒரு ஆற்றங்கரை ஒன்றில் ஒரு குரங்கு தினமும் வசித்து வந்தது. அந்த நாவல் மரத்துக்கு கீழே ஒரு ஆறு உள்ளது. அந்த ஆற்றிலே முதலை ஒன்று இருந்தது. அந்த முதலை ஒரு நாள் அதிக பசி எடுத்தது. அப்பொழுது அந்த நாவல் மரத்தில் உள்ள குரங்கை பார்த்து கேட்டது, நண்பா, எனக்கு நாவற்பழங்கள் கொஞ்சம் தருவியாண்டு கேட்டது. அதற்கு அந்த குரங்கு மாம் என்று சொல்லி கொஞ்சம் நாவற்பழங்களை பறித்து கொடுக்கிறது. அதனை உண்ட அந்த முதலைக்கு தான் உண்டது மட்டுமன்றி தன்னுடைய மனைவி முதலைக்கும் கொஞ்சம் நாவற்பழங்களை கொண்டு போய் கொடுக்கலாம் என்று எண்ணுது. அப்ப அது திரும்பவும் தன்னுடைய அந்த நண்பனான குரங்கை பார்த்து கேட்கின்றது, அந்த கொஞ்சம் நாவற்பழம் தருவியாண்டு அதற்கு மாம் என்று சொல்லி அந்த குரங்கு கொஞ்சம் நாவற்பழங்களை புடுங்கி கொடுக்கிறது. அதை கொண்டு போய் அந்த குரங்கு தன்னுடைய அந்த முதலை தன்னுடைய மனைவி முதலைக்கு கொண்டே கொடுக்க அதை சாப்பிட்ட அந்த மனைவி முதலை, இந்த நாவற்பழங்கள் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது, இந்த நாவற்பழங்களை தந்த அந்த குரங்கினுடைய இதயம் எவ்வளவு சுவையாக இருக்கும், எனக்கு அந்த குரங்கினுடைய இதயம் வேண்டும் என்று கேட்கிறது. அதற்கு அந்த கணவன் முதலையுமாம் என்று சொல்லி அடுத்த நாள் அந்த குரங்கிடம் செல்கிறது. நீ நேற்று தந்த நாவற்பழங்கள் மிகவும் சுவையாக இருந்ததும் எனது மனைவி உனக்கு விருந்து வைக்க போவதாகவும் நீ என்னுடன் வருவாயா என்று கேட்கிறது. அதற்கு அந்த குரங்கு மாம் என்று சந்தோஷத்தில் ஆம் என்று சொல்லி அந்த முதலையின் மேல் அமர்ந்து செல்கிறது. நடு ஆற்றி அடைந்ததும் அந்த முதலை கூறுகிறது, உனக்கு விருந்து வைப்பதற்காக இல்லை, உன்னை விருந்தாக உண்பதற்குத்தான் நான் அழைத்து செல்கிறேன் என்று. அந்த நேரத்தில் அந்த குரங்கு யோசிக்குது. உடனே யோசித்து முடிவெடுக்குது, நான் இவருடன் சென்றால் தன்னை அவங்க உண்டுடுவாங்க என்றுட்டு அது சொல்லுது, என்னுடைய இதயத்தை நான் அந்த நாவல் மரத்தில் உள்ள ஒரு பொந்தில் கலட்டி வைத்து விட்டேன், என்னை நீ அந்த கரைக்கு கொண்டு சென்று விடு, நான் அதை எடுத்து வருகிறேன் என்று கூறுது. அப்ப அதற்கு அந்த முதலையும் ஆம் என்று சொல்லி வா என்று சொல்லி கூட்டிட்டு திரும்ப போகுது கரைக்கு. கரையை சென்றடைந்ததும் அந்த குரங்கு தப்பி பிழைத்து ஓடுது. அந்த குரங்கு அந்த நேரத்தில் அந்த நடு ஆற்றில் அந்த இடையூறான நேரத்திலும் அது சிறந்த ஒரு முடிவெடுக்கு, தான் திரும்ப அதோட போனால் தான் உயிர் பிழைக்க மாட்டேன் என்று. அதே மாதிரி நாங்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எந்தெந்த இடையூறு வருகின்றதோ அந்த நேரத்தில் சரியான தீர்வுகளை எடுக்க வேண்டும். முதலில் செயல் பின்பு சிந்தனை என்ற அணுகுமுறையினை குறைத்து முதலில் சிந்தனை பின்பு செயல் என்ற அணுகுமுறையை பின்பற்றுவோமாக இருந்தால் நம்முடைய பல செயல்கள் வெற்றி பெறும் என்று கூறி விடைபெறும்.